ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு சாஃப்டாக ஈஸியாக எப்படி புட்டு செய்யலுமென்று தான் உங்களுக்கு இன்றைய செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆல்ரெடி லெஃப்ட் ஓவராக இருந்த ரைஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ரைஸை எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்து அது உகந்து அது சாஃப்டாகி வாரத்துக்கு அதில் நீங்கள் தேவையான அளவு டெப் வாட்டரை ஊற்றிக்கொள்ளுங்க. நீங்களும் இனி பிறகு ரைஸ் மிஞ்சி இருந்தால் நீங்கள் அதை கட்டாயம் ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு அதால் சாஃப்டான புட்டு செஞ்சு கொள்ளலும். டென் டு 20 மினிட்ஸுக்குள்ளுக்கு ரைஸ் எல்லாம் முகந்து வேறையாக தனித்தனியாக வந்திக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை நல்லா புளிஞ்சி விட்டுட்டு அதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகி அதை கிரைண்ட் பண்ண போக்கல நல்லா சாஃப்டாகி வரும். தண்ணி எதுவும் இல்லாமல் பிழிஞ்செடுத்த இந்த ரைஸை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்செடுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு அதை பார்க்கக்கொள்ளே நல்ல சாஃப்டன் தன்மை ஒன்று விளங்கும். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த ரைஸை ஒரு நீங்கள் பிட்டு பதறதுக்கு தேவையான ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் அதை எல்லாத்தையும் மறைச்சி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு கப்பளவு துருவின தேங்காவை சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வறுத்த 300 கிராம் அரிசி மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. புட்டு இடியாப்பம் செய்கிற அந்த மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மெஷர்மெண்ட் ரைஸ் குக்கர் கப்டு சைஸுக்கு 6 புட்டுக்கான அளவு. அடுத்ததாக தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு இது புட்டு பெதறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. ஏனெண்டா இதில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணின அந்த அரிசியை அரைச்சி சேர்த்ததால் அதிலே ஒரு தண்ணி ஒன்று லேசாக ஈக்கும். அப்போ உங்களுக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை. நீங்கள் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பெதறுங்க. உங்களுக்கு அதை பெதற போக்கில் விளங்கும் எவ்வளோ தண்ணி தேவைன்னு சொல்லி. உங்களோட கையை நீங்கள் கையால் ஒரு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் கையால் பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு அது அது உகராமல் அது அப்படியே கட்டியாக இருந்தேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கண்டா சரி. தண்ணி டெப் வாட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ புட்டு பெதறி அதுக்கு தேவையான மாதிரி ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வொரு எந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். நான் ரைஸ் குக்கர் கப்ட அளவுக்கு மாதிரி தான் ஒவ்வொன்றா செஞ்செடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் இதை புட்டு அவிச்செடுக்க போகிறேன். அதுக்கு ரைஸ் குக்கரில் நாங்கள் ரைஸை வேக வச்சு எடுக்கிற அந்த
பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஓரளவு தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கு மேலால் தந்திருப்பாங்களே அந்த ரைஸ் குக்கரில் வந்திக்கும் பொத்தல் பொத்தல் போட்ட மாதிரி அதை நீங்கள் அதுக்கு மேலால் வச்சுட்டு இப்படி புட்டை இந்த ரைஸ் குக்கர் கப்பில் போட்டு அதை நீங்கள் அப்படியே மற்ற பக்கத்துக்கு திருப்பினீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் வரும். அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கு பிறகு ஒரு 20 to 30 மினிட்ஸுக்குள்ளுக்கு உங்களுக்கு புட்டு வெந்து ரெடியாகிக்கும். அப்போ நீங்கள் புட்டை ஒரு கிரேவியோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் புட்டை உடச்சி காட்டுறேன், அது எப்படி சாஃப்டாக ஈக்குன்னு பாருங்கள். நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் புட்டை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் புட்டு ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிடும். பொதுவாகவே புட்டுன்ற கொலை அது ஒரு ஹார்டான ஒரு சாப்பாடு மாதிரி. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சீங்கண்டா அதில் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் கட்டாயம் தெரிவிங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.